நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை, ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட மணற்பாங்கான கடற்கரைக்கு ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை அழிந்து வரும் அரிய வகை இனமான ஆலிவெட்டி ஆமைகள் வந்து முட்டையிட்டு செல்வது வழக்கம். இந்த முட்டைகளை நாய், நரி மற்றும் மனிதர்களிடமிருந்து காப்பாற்றி வனத்துறையினர் எடுத்து ஆமை குஞ்சுகள் பொரிப்பதில் பாதுகாத்து வருகிறார்கள். இந்த ஆமை முட்டைகள் 45 முதல் 55 நாட்களில் பொரிப்பதிலிருந்து பொரித்து குஞ்சுகள் வெளிவரும். பின்னர் அவைகளை வனத்துறையினர் கடலில் விடுவார்கள். இந்த ஆமை குஞ்சுகளை கடலில் தன் நினைவறைகளால் காத்து நிற்கும் தாய் ஆமைகள் அழைத்து செல்லும். எந்த இடத்தில் ஆலிவெட்டி ஆமைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்து செல்கிறதோ அதே இடத்திற்கு இனப்பெருக்க காலத்தில் பல ஆயிரம் மைல்கள் கடலில் நீந்தி வந்து செல்லும் நினைவாற்றலை கொண்டதாக ஆலிவெட்டி ஆமை உள்ளது. பொதுவாக பசிபிக் கடல் பிரதேசத்தில் அதிகம் வசிக்கும் ஆலிவெட்டி ஆமைகள் முட்டையிடும் காலத்தில் மட்டும் இங்கு அதிக அளவில் வந்து செல்கிறது. இந்த ஆமைகள் 250 கிலோ வரையில் எடை கொண்டதாகவும் 2 நூற்றாண்டுகள் வரை உயிர்வாழும் தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் கோடியக்கரை, ஆற்காட்டுத்துறை பகுதியில் தற்போது வரை 3657 ஆலிவெட்டி ஆமை முட்டைகள் பொரிப்பதற்காக வனத்துறையினால் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு வனத்துறையின் மூலம் தனிச்செயலி உருவாக்கப்பட்டு முட்டைகள் சேகரிக்கப்படும் விவரம் அதில் பதிவிடப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் நெற்களஞ்சியத்தில் ஒரு பொற்களஞ்சியமாக நாகை மாவட்டம் நெல் உற்பத்தியில் திகழ்கிறது. நடப்பு ஆண்டு சம்பா பருவ விவசாயத்திற்கு காவிரி நீர் ஆதாரம் மற்றும் பருவமழையை கொண்டு நடப்பு சம்பா மற்றும் தாளடி பருவத்தில் நாகை மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடைபெற்று வந்தது. பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை கடைமடை விவசாயம் சந்தித்து தற்பொழுது அறுவடை பணிகளுக்கு முற்றிய நெல் வயல்கள் தயாராகியுள்ளன. மாவட்டத்தில் கீழ்வேலூர், சங்கமங்கலம், நாகை, பாலையூர், செல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மாவட்டத்தில் இதுவரையில் அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 175 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேவையான அளவுக்கு சாக்குப்பைகள், சணல் மற்றும் இதர கொள்முதல் பணிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 3600 டன் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுபோல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமின்றி வெளியூர்களுக்கு லாரியில் ஏற்றி செல்லும் ரயில் வேகன்களில் உடனுக்குடன் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய கையூட்டு பெறும் சம்பவங்களை தடுக்கும் வகையில் வருவாய்த்துறை அலுவலர்களை கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணிகளை ரோந்து வாகனங்களில் சென்று மேற்கொள்கிறார்கள். விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதற்காக கையூட்டு வருபவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மேலும் தேவைக்கேற்ப விவசாயிகளின் வசதிக்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் விவசாயிகள் குழுக்கள் மூலமாக இணைந்து அறுவடை பணிகள் நடைபெறும் பகுதிக்கு நேரடியாக செல்வதற்கு கோரிக்கைகள் இருந்தால் போதுமான அளவுக்கு நெல் இருக்கும் பட்சத்தில் அறுவடை களத்தில் சென்று நெல் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சதுப்பு நில பகுதிகளில் தேசிய மாணவர் படையின் மாணவர்கள் கல்வி பட்டறிவு பயணம் மேற்கொண்டனர். அப்போது அங்குள்ள வன உயிரினங்களான புள்ளிமான், வெளிமான், பறவைகள் உள்ளிட்டவைகள் குறித்து கற்றறிந்தனர். தொடர்ந்து சதுப்பு நிலம் குறித்த பகுதிகளை பார்வையிட்டனர். சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம், அவை நீர் ஆதாரங்களுக்கு ஏற்படுத்தும் நல்ல விளைவுகள், வெளிநாட்டு பறவைகள் தங்கி செல்வதற்கான கால நிலைகளையும் கேட்டறிந்தனர். மேலும் கோடியக்கரை கடற்பகுதியில் குப்பைகளை சேகரித்து கடற்கரை மாசுபடுதலை தடுப்பதற்கான விழிப்புணர்வினையும் ஏற்படுத்தினார்கள். கடற்கரையில் சேகரித்த 150 கிலோ எடையிலான குப்பைகளையும் குப்பை கிடங்களில் ஒப்படைத்தனர். இதில் பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் மாணவ மாணவியர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் கலந்து கொண்டனர். நாகை இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் போக்குவரத்தினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இதனால் இருநாட்டு உறவு மேம்பாடு அடைந்தது. கடந்த சில நாட்களாக இயற்கை காரணங்களால் கப்பல் சேவையானது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் நாளை முதல் இலங்கை காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவை தொடங்குகிறது. இந்த கப்பல் பயணம் செல்பவர்களுக்கு காலை நேரத்தில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு காலை உணவு மற்றும் மதிய நேரத்தில் பயணிப்பவர்களுக்கு மதிய உணவும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதுபோல கப்பலில் பயணிப்பவர்களுக்கு கறவைப்பால் மூலமாக தேநீர் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் விமானங்களில் வழங்குவது போல உயர்தர இதர உணவுகள் மற்றும் பயணிகள் விரும்பும் உணவுகள் ஆர்டர்கள் அடிப்படையில் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக முன்பதிவு செய்து 50 முதல் 60 கிலோ வரையில் சுமைகள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பயணிகளின் வசதிக்காக சுற்றுலா ஏற்பாடுகளும் பயண திட்டமாக பேக்கேஜ் அடிப்படையில் செய்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனை சுபம் செயலில் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முன்பதிவு அடிப்படையில் அனைத்து வசதிகளும் இருநாட்டு பயணிகளுக்கும் செய்து கொடுக்கப்படும். ஆன்மீக சுற்றுலா மற்றும் இன்ப சுற்றுலா செல்லும் பயண ஏற்பாடுகளையும் கப்பல் நிறுவனம் செய்துள்ளது. காலையில் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு, மதியம் அங்கிருந்து புறப்பட்டு மாலையில் நாகை வந்து சேரும் வகையில் கப்பல் சேவை பயணம் அமைந்துள்ளது. கடலின் அழகினை பாக்சர் சந்தி வழியாக செல்லும் போது ரசிக்கும் வகையில் கப்பல் பயணம் அமைக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அண்டர்காடு கிராமத்தினை சேர்ந்தவர் செல்வராசு. இவர் கடந்த 25 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணி ஓய்வு பெற்று சொந்த கிராமமான அண்டர்காடு வரையில் இருந்தார். இதையடுத்து ராணுவ உடையில் வந்த அவரை வரவேற்ற பொதுமக்கள் அவருக்கு மலர் மாலைகள், சால்வைகள் அணிவித்து கௌரவித்து வரவேற்றனர்.